இதற்கு மேல் எங்களால் போராட முடியாது. விடுமுறை கேட்டு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்க படைவீரர்கள். மத்திய கிழக்கில் பதற்றம் தொடங்கி தற்போது 14 நாட்கள் கடந்துள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து வெறும் 48 மணி நேரத்துக்குள் ஈரானை முடக்கிவிடலாம் என்ற கணிப்பில் குறுகிய கால போர் திட்டத்துடன் இந்த நடவடிக்கையை தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலவரத்தில் அந்த திட்டம் முற்றிலும் மாறியுள்ளது. ஆரம்பத்தில் குறுகிய கால போராக திட்டமிடப்பட்ட இந்த மோதல் நீண்டகால போராக மாறிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் சிக்கலில் உள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஈரானின் ராணுவம் வெளியிட்டுள்ள கருத்துப்படி இந்த போரை தொடர்ந்து சமாளிக்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் திட்டங்கள் போதுமானதாக இல்லை. அத்துடன் உலகின் பல பகுதிகளிலிருந்து அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கிற்கு கொண்டுவர வேண்டிய கட்டாய நிலை உருவாகியுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க படைவீரர்களிடையே சோர்வு அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. ஏற்கனவே வெனிசுலா நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சில படைவீரர்கள், இது 2 நாட்கள் மட்டுமே என்றீர்கள், இப்போது விடுமுறைக்கு அனுப்புங்கள் என்று மேலதிகாரிகளிடம் அழுத்தம் கொடுக்கின்றனர் என கூறப்படுகிறது. போரின் தாக்கம் சர்வதேச பொருளாதாரத்திலும் பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலை நீண்ட காலமாக நீடிக்க உலக நாடுகள் அனுமதிக்காது என்பதும் கவனிக்கப்படுகிறது. அது போருக்கான அழுத்தத்தை ஏற்படுத்தியவர்களுக்கே பெரிய தடையாக மாறக்கூடும். கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $80 தொடும் என ஆரம்பத்தில் கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அது $160 வரை உயரக்கூடும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் இந்த போரை நீண்ட காலமாக தொடர்ந்து நடத்த அமெரிக்காவுக்கு இயலாது என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த கருத்துகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பலவீனமடைந்து விட்டதாக காட்டினாலும் உண்மை நிலவரம் அதற்கு நெருக்கமாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த போரை இன்னும் 6 மாதங்கள் வரை தொடர்வதற்கான திறன் தங்களிடம் இருப்பதாக ஈரான் முன்பே அறிவித்திருந்தது. ஈரானின் உச்ச தலைவரை அகற்றினால் அரசியல் மாற்றம் ஏற்படும் என்ற அமெரிக்காவின் கணிப்பு தவறானது எனவும் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். ஒரு நாட்டின் தற்போதைய தலைமையை அகற்றினால் அமெரிக்கா எதிர்பார்த்த மாற்றம் உருவாகும் என்பது அவசியமில்லை. மாறாக அந்நாட்டில் ஏற்கனவே வலுவாக இருக்கும் ஆயுத குழுக்கள் மேலும் கடுமையான அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையுடன் அதிகாரத்திற்கு வர வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானின் அணு ஆயுத திறனை அழிப்பதே அமெரிக்காவின் நோக்கம் என்றால் 2025 செப்டம்பரில் நடந்த தாக்குதலுக்கு பிறகும் ஈரானிடம் தொடர்ந்து ஆயுதங்கள் குவிந்து கொண்டே இருப்பது எப்படி என்ற கேள்வியும் எழுகிறது. இதனால் ஈரானின் ஆயுத வலிமையை குறைப்பதில் அமெரிக்கா முழுமையாக வெற்றி பெறவில்லை என்ற விமர்சனமும் எழுகிறது. மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கலாம், ஆனால் தெளிவான நீண்டகால திட்டமில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அழிவை தாண்டி அமைதிக்கான தீர்வு என்ன என்பதே உலக மக்களுக்கு அமெரிக்கா விளக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது.